தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி பாட்டி சமையலில் மழைக்கு ஏற்ற மாதிரியாக சூடான ஒரு பக்கோடா தான் பார்க்க போகிறோம். ராகி பக்கோடா பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு ஒரு பவுலில் ராகி மாவு 3 கப் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது மீடியம் சைஸில் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சது. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம பக்கோடி மாவு பிசைகிற அளவுக்கு இதை நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்ன சின்னதாக போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் நம்ம தூள் பக்கோடா மாதிரி இதை போட போகிறோம். அதுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணி விடாமல் இந்த பதத்துக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா நம்ம போட முடியும். இப்போது கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இந்த சவுண்டே உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. ஏன்னா அரிசி மாவு கொஞ்சம் போட்டு இல்லையா, அதனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது. மழைக்கெல்லாம் மழை பெய்கிற சமயத்தில் இது மாதிரி பண்ணி பக்கோடா செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா மழை பெய்யுது, அதனால தான் இன்னைக்கு இந்த ரெசிபி பண்ணினேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் இது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூடாக காரமாக நல்லாயிருக்கு. பச்சை மிளகா போட்டோன்னா பெரியவங்க வேணால் சாப்பிட்லாம், ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப காரமாக இருக்கும். அதனால தான் நான் பச்சை மிளகா போடல. நீங்கள் தேவைன்னா பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது. மழை காலத்தில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நம்ம கடலை மாவும் கொஞ்சம் போட்டுக்கனால அங்கங்கே சாஃப்ட்னஸ், வெளியில் பூரா கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் அந்த மாதிரி நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு இதே மாதிரியான நல்ல ரெசிபியுடன் உங்களை பாட்டி சமையலில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.